பையனுக்கு பார்த்தேன் பையனுக்கு புத்தூரில் காலேஜ் போயிட்டான் அவனுக்கு பார்த்து நல்லா ஆகணும்னு வருஷம் காவடி அடி சரி ஆயிடுச்சா முருகர்லோட சின்ன காஞ்சிபுரம் தர்மராஜா ஆலயத்திலிருந்து இங்கே வந்து காவடி, அதாவது வருடம் ஆடி மாதத்தில் கிருத்திகை அன்று இங்கே வந்து காவடி எடுத்து வழக்கம். இது வந்து தொண்ணூற்றி பல ஆண்டுகளை நடந்துட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பால் காவடி, மயில் காவடி, புஷ்ப காவடி, இது மாதிரி பல காவடி எடுத்துருக்காங்க. பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோரிக்கைக்காக, அதாவது குடும்ப சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம்,
பிரச்சனைகளுக்காக காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகப்பெருமானுக்கு இந்த தர்மராஜ ஆலயத்திலிருந்து வழக்கமாக காவடி எடுக்கிறது வழக்கம். ஆடி மாதம் ஆடி கிருத்திகையில் ரொம்ப பிரசித்தமாக நடக்குதுங்க. இது வந்து ஒரு பக்தர்கள்கிட்ட நம்ம வந்து கேட்க போகிறோம். அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் ஒரு கோரிக்கைக்காக எடுக்கிறாங்க இல்லையா, அதனால எந்த கோரிக்கைக்காக நாங்கள் எடுக்கிறோம், அதாவது கல்வி, உடல் ஆரோக்கியம், குடும்ப பிரச்சனை, தொழில், இது மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ஒருத்தர் கேட்க போகிறோம். அது வந்து காவடி எடுத்துகிட்டு வர ஒரு பக்தரையாக நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். அது வந்து கேட்க போகிறோம். ஐயா வணக்கம். பார்த்து கற்பூரம் கீழா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரு? நீங்க வந்து இந்த காவடி வந்து தொடர்ந்து நடத்துறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. எத்தனாவது வருஷம் இது? 90வது வருஷம். 90வது வருஷமா சின்ன காஞ்சிபுரம் அஸ்தகிரி தெருவில் அமைஞ்சிருக்கிற தர்மராஜ ஆலயத்திலிருந்து வழக்கமா 90வது ஆண்டா காவடி வந்து சிறப்பாக நடக்குது. இங்கிருந்து எங்க கொண்டு போறீங்க? குமரக்கோட்டை காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகப்பெருமான் ஆலயத்தை இங்கிருந்து என்னென்ன காவடி? பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, வேல் காவடி, சில பேர் வேல் ஊற்றிருக்காங்க. எல்லாரும் வந்து இங்கிருந்து வழக்கமா போகுது. எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. அது மாதிரி யாராவது ஒரு சொல்ல முடியுமா? யாராவது வேண்டுதலா? இல்லைங்க, இப்ப நான் வந்து ஏற்கனவே அதனால நான் தொடர்ந்து எடுக்கிறேன். இப்ப இந்த காவடி வந்து முருகப்பெருமான இடுமன் எடுத்த காவடி, பேரே வந்து இடுமன் காவடி தான் பேரு. அந்த ஐக்கியத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்ப பிரச்சனையோ, உடல் ஆரோக்கியம், கல்விக்காகவும், திருமண தடைக்காகவும் வந்து இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்குது. ரொம்ப ஐதீகம். அதே சமயம் திருமண தடை விலகி காஞ்சிபுரம் குமரக்கோட்டை முருகப்பெருமான் அருளால சிறப்பாக நடக்குது. எத்தனையோ காவடி பார்த்தாலும் தொடர்ந்து 90 வருஷமா அந்த காவடி நடத்துது. ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து எல்லாரும் கொஞ்சம் காவடி கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்து சொல்ல நினைக்கிறவங்க சொல்லலாம். இல்ல நான் வந்து பேசிட போக வேண்டியதுதான். நீங்க பேசிட சொல்லலாம். பாரு ஏழு முருகனுக்கு, ஏழு முருகனுக்கு, முருகனுக்கு முதலாண்டு சொல்லுங்க. 5வது வருஷமா எடுக்கிறார். நீங்க எத்தனை வருஷம் ஐயா? 12வது வருஷமா எடுக்கிறார் தொடர்ந்து. அம்மா நீங்க எத்தனை முதல் முறை எல்லாம் கோரிக்கை நிறைவேற்ற முருகனை வேண்டிங்க. அம்மா நீங்க எத்தனாவது முறை எடுக்கிறீங்க? 8வது வருஷமா தொடர்ந்து காவடி எடுக்கிறீங்க. என்ன கோரிக்கை எடுக்கிறீங்க? ரைட்டு. முருகன் எல்லாம் நிச்சயமா ஆயிடுவீங்க. சொல்லுங்க, நீங்க எத்தனை யாருக்காக எடுக்கிறீங்க? பையன் உடம்பு சரியில்லைன்னு கால் வலி நோயெல்லாம் தீர்ந்துட்டு அவன் ஓசமா எடுக்கிறோம். நல்லபடியா நடக்கும். அது எத்தனை வருஷம் எடுக்கிறீங்க? 2வது வருஷம் எடுக்கிறீங்க. நல்லபடியா எடுக்காங்க. முதலாண்டு எடுக்கிறாரு. நீங்க எத்தனை வருஷமா? 2வது வருஷமா எடுக்கிறீங்க. நீங்க எத்தனை வருஷம்? 2வது வருஷம் வரை. எல்லாம் எங்க போறீங்க எடுத்துட்டு? குமரக்கோட்டை முருகன் காஞ்சிபுரம் முருகன் கோயில் அப்படி சொல்லுங்க. எத்தனாவது வருஷம்? 3வது வருஷம் வரை. ஏதாவது கோரிக்கை எடுக்கிறீங்களா? உடம்பு சரியில்லை, இது பரவாயில்லையா? காவடி எடுத்து நல்லா இருக்குங்க. ரைட் ரைட். எத்தனாவது வருஷம் நீங்க? சொல்லுங்க. ஒரு 10 வருஷமா இருக்குமா? சொல்லுங்க. 10 வருஷமா தொடர்ந்து எடுக்கிறீங்க முருகனுக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனாவது வருஷம்? 10 வருஷமா இருக்குங்க. ரைட். முருகனை பால் காவடி எடுக்கிறீங்க. நல்லபடியா எல்லாம் கோரிக்கை நிறைவேறணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க முன்னாடி போய்.
கொஞ்சம் வச்சுக்கணும் சாணி இருக்கு பாரு சாணி பார்த்து ரெண்டு பேரும் நான் எல்லாம் என் நாலு வீடு நீங்க தான் வரணும் சரி வர தலைவர் வெளியே தட்டு வராங்களா அவர் காஞ்சிபுரத்துல அஸ்தகிரி தெருல இருந்து இங்க வந்து ஆடி மாதம் ஆடி காவடி பெருக்கம் ஏன்னா உங்களோட Thank you.